சாம்சங் நிறுவன ஊழியர்கள் போராட்டத்திற்கு தீர்வு காணும் வகையில் அந்நிறுவனத்தின் மேலாளர்களுடன் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா இன்று ஆலோசனை நடத்தினார். இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகை தந்துள்ளார். மாலத்தீவு பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் சூழலில் 5 நாட்கள் இந்தியாவில் தங்கியிருக்கும் அவர் குடியரசுத் தலைவர் முர்மு, பிரதமர் மோடி மற்றும் மூத்த அதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். RSS அமைப்பு 100வது ஆண்டு விழாவை முன்னிட்டு சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த பாதுகாப்புடன் அணிவகுப்பு இன்று நடைபெற்றது. சங்கரன் கோயிலில் நடைபெற்ற போதை ஒழிப்பு பொதுக்கூட்டத்தில் பேசிய ஆளுநர் RN ரவி, தமிழகத்தில் கஞ்சா தவிர்த்த ஏனைய போதைப் பொருட்களை தமிழக போலீசார் கைப்பற்றவில்லை என குற்றம் சாட்டினார். பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்று கூறியதால் தான் 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு சீட் குறைந்ததாக அமைச்சர் ரகுபதி கருத்து தெரிவித்துள்ளார். பூரண மதுவிலக்கு என்பது மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்களுடைய லட்சியம். 2016 நாங்கள் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்றுதான் சொன்னோம். ஆனா அது சொன்ன உண்மையா பொய்யான்னு தெரியாது. அதனால கூட மைனஸ் ஆனிச்சு. சாம்சங் நிறுவன ஊழியர்கள் போராட்டத்திற்கு தீர்வு காணும் வகையில் அந்நிறுவனத்தின் மேலாளர்களுடன் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா இன்று ஆலோசனை நடத்தினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.